கடலூர் மாவட்ட தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் சிதம்பரம் மாலைக்கட்டி தெரு ஆறுமுக நாவலர் நிலையத்தில் தையல் கலைஞர்கள் தினவிழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. விழாவிற்கு கடலூர் மாவட்ட தலைவர் கே. நாகராஜன் தலைமை வகித்து பேசினார். தையல் கலைஞர்களுக்கு ஓய்வூதியத்தை ரூபாய் 3000 உயர்த்தி வழங்க கோரிக்கை. மாவட்ட செயலாளர் பி. நந்தகோபால் வரவேற்று பேசினார். மாநில சங்க பிரதிநிதி கே. பழனிவேல் சிறப்புரையாற்றினார். வர்த்தகர் சங்க தலைவர் ஏ. அப்துல் ரியாஸ், செயலாளர் வி. இளங்கோவன், பொருளாளர் ஏ. சிவராம வீரப்பன், சங்க ஆலோசகர் பால்ஸ் ஆர். ரவிக்குமார் ஆகியோர் பங்கேற்று வாழ்த்துரையாற்றினர். கூட்டத்தில் நகர செயலாளர் பி. முகிலன் உள்ளிட்ட சுமார் 200க்கும் மேற்பட்ட தையல் கலைஞர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தையல் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரூபாய் 3000 உயர்த்த வேண்டும். ஈமச்சடங்கு நிதியை 10,000 வழங்க வேண்டும். நலிந்த தையல் கலை தொழிலாளர்களுக்காக தனி நல வாரியம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தையல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த கூட்டம் நடைபெற்றது. தையல் கலைஞர்கள் யார் என்று சொன்னால் நம்மளாம் எப்படி வாழறோம், எப்படி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மண்ணிலே உலகத்திலே மனிதன் பிறந்தா பாருங்க. அப்ப என்ன இலையதை போட்டு இலையை போட்டோம். அதுக்கப்புறம் தையல் தொழில் உருவாக்கி மனிதனாக வாழ வேண்டும் என்று தையல் தொழில் ஆரம்பித்த ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அது தையல் கலைஞர்கள் சமுதாயம். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் அது ஆணாக பெண்ணாக இருந்தாலும் நம்ம கொடுத்த ட்ரெஸ் போட்டதுதான் தையல் கலைஞர்கள். இன்னைக்கு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தையல் கலையார் உலகமுள்ள ஆரம்பிச்ச அந்த வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா எதுக்காக ஒரு போராட்டம் வைக்கணும். அந்த கரண்ட் பில் எதுக்கோ எந்த அரசு வந்தாலும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இது ஃப்ரீ அது ஃப்ரீன்றாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம், தையல் கலைஞர் சார்பாக அந்த கடை நடத்துறாங்க, அது ஃப்ரீயா கொடுங்க. இல்ல ஒரு 100 ரூபா மட்டும் பணம் கட்டணும். ஏன் சொல்றோம்னு சொன்னா அமெரிக்காவில் 1889 மிகப்பெரிய போராட்டம் உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவில் ஒரு போராட்டம் நடந்துச்சு. அந்த காலத்துல சிகாகோ நகர்ல வந்து 24 ரொம்ப நாள் போடாம மறுபடியும் போட்டுட்டாங்க. நம்ம இது கேட்டா நம்ம கேட்கறதுக்கே பிரச்சனை. நம்ம தான் போராட்டதே கிடையாது. எந்த ஒரு விஷயமும் போய் கேட்கறதே கிடையாது. இப்ப என்ன சொன்னாங்க, இந்த ஈவி நம்ம பணமே கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி 30% தான் இன்னைக்கு நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு செயலை கொண்டு வந்துருக்கோம். 30% தான். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளை எல்லாம் உலகத்துல அறிமுகப்படுத்தணும், நம்மளை அடையாளம் காட்டணும்னா யாருன்னா ஒரே தெய்வத்தால் மட்டும்தான் முடியும். அதே கடவுளை நினைச்சாதீங்க. இங்க வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நிருபர் அண்ணன் சுந்தரர்கள் மற்றும் அனைத்து நிருபர்களால் மட்டும்தான் உலகத்திலே காட்ட முடியும். என்ன காரணம்னா நாம் பேசக்குள்ள சில தவறுகள் இருக்கும், மன்னித்துக் கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால் அதை செய்யும். அதுதான் எங்க வர்த்தக சங்கத்துடைய தாரக மந்திரம். நாங்கள் வர்த்தக சங்கத்தில் இருக்கோம்னு சொன்னா நாங்கள் வர்த்தகம் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் கூட்டத்தை முடிச்சுட்டு போயிடுறது கிடையாதுங்க. நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சமூக சேவைங்கிற எடுத்துக்கிறோம். சமூக சேவை எடுத்து ஒவ்வொரு ஒரு தீவிபத்து நடந்துச்சு. ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 7 உணவு பிறகு அவன் தேடிய பொருள் ஆடை, அதற்கு பிறகுதான் இருக்க இடம். இந்த ஆடைங்கிறது உணவு தோன்றிய காலத்திலேயே வந்துவிட்டது. தையல் கலைஞர்கள் அப்போதே உருவாகி விட்டார்கள். ஆனால் நம்மளிடத்தில் உள்ள திறமைகள் அதை பிறர் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களிடத்தில் அனைத்து திறமைகளும் இன்னைக்கு ஒரு மனிதன் வந்து உணவு இல்லாம கூட ஒரு 2 நாள் 3 நாள் கூட இருந்துடலாம். ஆனா ஆடை இல்லாமல் இருக்க முடியாது. ஆனா கால சூழ்நிலையில ரெடிமேட் ஆடைகள்லாம் நிறைய வந்துட்டதுனால தைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் கம்மின்னு சொல்றாங்க. ஆனா அது ஓரளவுக்கு இருந்தா கூட இன்னைக்கும் இப்ப பாருங்க, நான் ரெடிமேட் தான் வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் ரெடிமேட் என்னுடைய துணியை எடுத்து தச்சு தான் நான் போட்டுக்கிறக்கூடிய சூழ்நிலையில நான் வச்சிருக்கேன். காரணம் 1000 உறுப்பினர்களை கொண்ட ஒரு சங்கம் கடலூர் மாவட்டத்திலே எதுவுமே கிடையாது. அப்பே
அப்பேற்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். சங்கத்து துணை செயலாளர் சொன்ன மாதிரி இங்க வந்து பேச வர எல்லாருமே சிக்ஸர் அடிக்கிற ஆளாவே இருக்காங்க. கடைசியா எனக்கு கொடுத்துட்டாங்க, என்ன பாயிண்ட் பேசுறதுனே தெரியல. செயலாளர் சொன்ன மாதிரி போராட்டங்கள் கூட்டங்கள் எதுவா இருந்தாலும் இவங்க அழைக்கிறாங்களா அழைக்கலையான்னு நம்ம பார்க்க கூடாது. நம்ம அதுல போய் கலந்துக்கணும். எனது தந்தை இறந்து ஒரு